இன்றைக்கி டைனிபாஸ் சாஃப்ட்வேரில் பே மோட் செலக்ட் பண்ணி எப்படி பில் போடுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் ஒரு 3-4 ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த யூபிஐ கேஷ் ஆர் யூபிஐன்றது செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து கஸ்டமர் வந்து கேஷாக கொடுக்குறாங்க, நம்ம டினாமினேஷன் செலக்ட் பண்ணி போடணும் அப்படின்னா இப்போ 185 ரூபா பில் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து கஸ்டமர் 500 ரூபா நம்ம கொடுக்குறாங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பேலன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றது இங்கே காமிக்கும். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பில்லு சேவ் ஆகி பிரிண்ட் அவுட் வெளியில் வந்துடும். அதே மாதிரியே இப்போ கஸ்டமர் வந்து யூபிஐயில் பே பண்ணுறாங்க. ஸோ ஃபோன்பே, கூகுள் பே, ஏதோ ஒரு யூபிஐயில் பே பண்ணுறாங்க அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன்பே இல்லை இப்போ கூகுள் பே இல்லை யூபிஐ இதில் மோட்டில் வந்து சேவ் ஆகிடும். அதே மாதிரி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இதில் பே பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம லாஸ்ட்டில் இருக்க கிரெடிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தோன்னா அது வந்து கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டு இதில் வந்து சேவ் ஆகிடும். இப்போ நம்ம இன்றைக்கி இப்போ பே மோடு ரிப்போர்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இங்கே வந்து ரிப்போர்ட்டில் அந்த பே மோட் ரிப்போர்ட் இங்கே போனீங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் போட்ட எல்லா பில்லும் ஆல் பில்ஸ் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம கேஷ் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு அப்ளை கொடுத்து ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே கேஷ் அமௌண்ட் மட்டும் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி ஃபோன்பேயில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அப்ளை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் தனியாக வரும். ஸோ கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை செலக்ட் பண்ணி அப்ளை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ டோட்டலாக எல்லாமே பார்க்கணுன்னா ஆள் கொடுத்து அப்ளை ஃபில்டர் கொடுத்துட்டு இன்றைக்கி டோட்டலான கேஷ் சேல், கார்டு சேல், யூபிஐ சேல் எல்லாமே இங்கே காமிக்கும். நன்றி.